ஸோ தி ஆல் நியூ சிபிஆர் 650R இப்போ நம்ம கூட வந்து இங்கே வந்தாச்சு சென்னையில் இருக்கக்கூடிய ஹோண்டா பிக் விங் ஷோரூமில். ஸோ லேட்டஸ்ட் மாடல் ஆகிய இந்த சிபிஆர் 650Rல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆட்டோமொபைல் பிடிக்கும் அப்படின்னா சும்மா நம்ம வைப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை இந்த 650R வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினா கூட அந்த வேல்யூ வந்து குறையவே குறையாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எல்லா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயும் இந்த வண்டியை தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி. அண்ட் இந்த வண்டியோட ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் இந்த ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிபிஆர் 1000RRR RRR மாடலை இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஸ்லீக்கர் விங்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸ்ட்ரா டவுன் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் இன்டேக் இது ஏர் இன்டேக் இல்லை, பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டவுன் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு இது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு RRRல இருக்க மாதிரி அப்படியே இருக்குது, அதே செட்டப்பில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கறதுக்கு முன்னாடியோட இன்னும் ரொம்ப அக்ரெசிவாகவும் ஷார்ப்பரான ஒரு லுக்லையும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பக்கம் பெயிண்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோண்டா ஹெச்ஆர்சி இன்ஸ்பயர்ட் தீம் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ரெட் வித் இந்த காம்பினேஷன் கலரில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த MotoGP இன்ஸ்பயர்ட் கலர். இந்த கலர் வந்து ரோடில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து அந்த ஸ்டெல்த் பிளாக் எடிஷன் கலர் வந்து வரும். ஸோ அதுவுமே வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அது பேஸ்ட் ஆன் ஒரு இண்டிவிஜுவலுடைய ஒப்பீனியன் பொறுத்து மாறும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிளாக் டவுட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் அண்ட் பிளாக் டவுட் இன்ஜின். நான் வந்து குரோமில் வருமோ நினச்சேன், பட் வந்து பிளாக் கொடுத்துருக்காங்க. அது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது ரொம்ப முக்கியமாக அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டாப் நாட்சில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெடல்ஸு, கியர் லீவர்ஸு எல்லாமே அந்த டிக் அந்த கிளிக் சவுண்ட் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த கிளிக் சவுண்ட் வந்தாலே அந்த குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கவுல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிகர் டயர் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ 180 செக்மெண்ட் டயர், டன்லாப் டயர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி வந்து ரொம்ப முக்கியமாக ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வேர்ஷனை விட ஸோ இப்போ புதுசாக வந்து இந்த ஷார்ப்பரான வந்து டெயில் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் முன்னாடி உள்ள டிசைனை விட இன்னும் ரொம்ப வந்து அப்பீலிங்காக இருக்குது ரோடில் பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ் ஸோ இந்த எக்ஸாஸ்ட் செட்டப், ஸோ இந்த மஃப்ளர் செட்டப். ஸோ அடியில் வந்து கொஞ்சம் அண்டர் பெல்லியும் இல்லாமல் ஓவராகவும் மவுண்டட் இல்லாமல் ஸோ இங்கே வந்து செமியாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாஸ்ட்லேருந்து வரக்கூடிய அந்த இன்லைன் ஃபோர் சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கேட்பீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபுட் ரெஸ்ட்டு, அலுமினியம் ஃபுட் ரெஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரெஸ்ட் ஆகாது. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து எல்லாமே டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ப்ரியாரிட்டியில் வந்து ஹோண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிரேக் லீவர்ஸ் முதற்கண்டி எல்லாமே அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே இங்கே மேலே வந்தீங்க அப்படின்னா இன்ஜினை பற்றி நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரத்தில். ஸோ இதுதான் ஹோண்டா கிளச். ஸோ உங்களுக்கு டிராஃபிக்கில் ஈஸியாக ஓடுறதுக்காக இந்த கிளச் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து இன்ஜின்குள்ளே போகும்போது நம்ம பார்ப்போம். ஸோ ஓவராலாக டிசைன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முந்தின வேர்ஷனோட இந்த வேர்ஷனில் இருக்கக்கூடிய டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் அப்பீலிங்காகவும் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த சிபிஆர் 650R ஏன் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 649cc இன்லைன் 4 சிலிண்டர் 16 வால்வ் இன்ஜின். இந்த இன்ஜினோட பவர் வந்து இப்போ கொஞ்சம் ரீடியூன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. 95 horsepower at 12,000 RPM and 65 Nm of torque at 9,000 RPM வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் வந்து பயங்கரமான ஒரு பவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்ப பிளாஸ்டிங்கான ஒரு டாப் எண்ட் கிடையாது. பட் மிட் ரேஞ்சில் பவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் 650R பொறுத்த வரைக்கும் சிட்டி டிரைவ் அண்ட் ஹைவே டிரைவ் ரெண்டுத்துக்குமே வந்து பொருந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து 650R வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. எஸ், நீங்கள் ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா லோ டு மிட் ரேஞ்சில் வந்து நீங்கள் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப லீனியரான ஒரு பவர் டெலிவரியாக இருக்கும். பட் ரொம்ப பிளாஸ்டிங்காக இதோடைய 6R மாதிரி இருக்காது, சிபிஆர் 600RR மாதிரி இருக்காது. பட் 650R வந்து லீனியர் பவர் டெலிவரி. பட் ஸ்டில் வந்து இந்த பைக் த்ரில்லிங்கான ஒரு பைக் அப்படின்னு சொல்லி ஆகலாம். இஃப் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பைக் வேணும், அந்த பைக் வந்து
பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்கும், அட் த சேம் டைம் சேஃபரான ஒரு இன்ஜினாகவும் இருக்கணும். லைக் நம்மளை வந்து அந்த வண்டி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆப்ஷனில் ஒரு ஸ்போர்ட் பைக் நீங்கள் தேடினீங்கன்னா மிட் செக்மெண்ட்டில் 650R வந்து ஒரு கரெக்டான பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இன்ஜின் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பயமுறுத்துற மாதிரி இருக்காது, அட் த சேம் டைம் போரிங்கும் கிடையாது. ஸோ அதுதான் வந்து 650R இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ரிலையபிலிட்டி பற்றி நம்ம கேட்கவே தேவையில்லை. நீங்கள் வண்டி இப்போ ரெவி பண்ணி பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்து அந்த ஆர்பிஎம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரெவ் ஆகுது அப்படின்றது வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்து இந்த வண்டியோடைய கிளச். ஸோ கிளச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளச் எனக்கு வந்து எந்த வண்டி ஞாபகப்படுத்துதுன்னா சிபிஆர் VF4 வந்து ஞாபகப்படுத்துது. ஸோ VF4ல வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை மாதிரி இதில் கிளச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிளச் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது என்கேஜ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேல வந்து கிளச் என்கேஜ்ன்ற ஆப்ஷன் வந்து வந்துடும். அப்படி என்கேஜ்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளச்சே யூஸ் பண்ணாமல் வந்து கியர்ஸை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கிளச்சே யூஸ் பண்ண தேவை, லைக் சிம்பிளாக வந்து ஏஎம்டி ஆப்ஷன் மாதிரி தான், ஒரு ஆட்டோமேட்டிக் கார் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். கிளச்சை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா கிளச்சோட ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்என்கேஜ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு கிளச் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஊர் சிட்டி டிராஃபிக்கு, அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு, ஒரு இன்லைன் 4 சிலிண்டர் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு வந்து நிச்சயமாக சொல்லியே ஆகணும். ஸோ ஹோண்டா கிளச் எந்த அளவுக்கு ரிலையபிள் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கிளச் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஐ வாண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக அந்த கிளச்சை வந்து விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த கிளச்சை பிடிச்சி கியரை போடுற ஒரு ஃபீல் வந்து நிச்சயமா அது வேற ஒரு ஃபீல் தான், அதை வந்து நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஷோவா SFF பிக் பிஸ்டன் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக அட்ஜஸ்டபிள், நம்ம 600 RRல இருக்கிற மாதிரி தான். ஸோ இந்த சஸ்பென்ஷன் செட்டப் டிஃபால்ட்லேயே வந்து நல்லா எஜைலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நல்லா ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரேசர் ஷார்ப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோலிங்க் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது சர்ப்ரைசிங்லி இந்த சூப்பர் ஸ்போர்ட் பைக்லேயுமே வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. பட் அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, பட் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கா இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 650R அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கமிட்டட் கிடையாது, அட் த சேம் டைம் வந்து அது ஒரு அப்ரைட் பொசிஷனும் கிடையாது, கொஞ்சம் மிக்ஸ்டான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் ஓட்டினா வந்து மேபி கை வலிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வண்டியோடைய பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 310mm டியூவல் டிஸ்க் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, நிசன் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 பிஸ்டன் நிசன் கேலிப்பர்ஸ். ஸோ இந்த பிரேக்கோட ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியை இன்னும் புஷ் பண்ணி ஹார்டாக புஷ் பண்ணுறதுக்கு இந்த பிரேக்ஸ் வந்து நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த பிரேக்ஸில் இந்த வண்டியை ஓட்டின எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பின்னாடி பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 240mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க நிசன் கேலிப்பர்ஸ். ஸோ ரியர் பிரேக்கோட ஃபீட்பேக் வந்து ஃப்ரண்ட் பிரேக்ஸை விட கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, பட் ஏபிஎஸ் வந்து அதோடைய வேலையை ரொம்ப சூப்பராக செய்யுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வண்டியோட சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க, பட் சீட்டோடைய அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது கம்ஃபியாக இருக்குது, அந்த டச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபீல் கம்ஃபியான ஒரு ஃபீலாக தான் இருக்குது. ஸோ உட்காந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வண்டியோடைய ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 810mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 810mm சீட் ஹைட் அப்படிங்கும்போது நான் வந்து இப்போ ஒரு 6.1 இருப்பேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கீழே கால் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. எனி ஹோண்டா நம்மளுடைய சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் இந்தியன் ரைடர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு சீட் ஹைட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லா பைக்ஸ்லையும் நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ சிமிலர்லி இப்போ இங்கேயும் வந்து அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஓகே, அண்ட் டிரைவிங் பொசிஷன் எர்கனாமிக்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது லீனிங் ஃபார்வர்ட் தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப லீனிங் ஃபார்வர்டும் கிடையாது, பட் ரொம்ப அப்ரைட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் வண்டியோடைய அதாவது ஃபுட்பேக்கில் எடுத்து வைக்கும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கமிட்டடான ஒரு பொசிஷனில் தான் இருப்பீங்க அப்படிங்கிறதுல வந்து இந்த வண்டியை உட்காந்து ஓட்டும் போது நமக்கு புரியுது. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்குள்ள வண்டி வந்துடும், உங்கள் கண்ட்ரோலுக்குள்ள வண்டி வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட் ஓடிட்டு இருக்கீங்க வச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்டினென்டல் GT 650 ஓடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களுக்கு இந்த வண்டியோடைய எக்கனாமிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த வண்டி இன்னும் நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 212 கேஜிஸ் வந்து இந்த வண்டியோட வெயிட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வெயிட் அப்படிங்கிறது உட்காந்து பார்க்கும்போது ஃபீல் ஆகலை, ஐடியலாக இருக்கும்போது எந்த ஒரு அந்த வெயிட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகலை. அண்ட் சிட்டிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ என்னுடைய ஹைட்டுக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஓட்டும்போது ஷோல்டர் பெயினோ இல்லைனா வந்து ரிஸ்ட் பெயினோ வரதுக்கான நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் எஸ், அந்த பவர் நம்ம என்ஜாய் பண்ணணும், இப்படி நல்லா டக் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது தான் வந்து அது நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் ஸோ பக்கத்தில் வந்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து வந்துருச்சு, 5 இன்ச் கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து வந்துடும். ஸோ இந்த டிஸ்பிளே தான் இந்த வண்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட் ஆன் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகலாம். ஸோ இதில் வந்து டிரைவிங் மோட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பேசிக்கான ஏபிஎஸ் அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் அந்த இந்த இ கிளச் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த இ கிளச்சோடைய இங்கே இருக்கிற சிம்பிள், ஸோ இ கிளச் என்கேஜ் ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டு, ஏபிஎஸோட லைட்டு, ஆல் தி வே அப் டு 14,000 ஆர்பிஎம். ஸோ நினச்சி பாருங்கள், ரெட் லைன் வந்து 12,000 ஆர்பிஎம் அப்படி இழுக்கும்போது வண்டி என்ன மாதிரி இழுக்கும் பாருங்கள். பட் இதோட பவரே பார்த்தீங்கன்னா இந்த 4லேருந்து அரௌண்ட் 8,000 ஆர்பிஎம் வந்து செம்மையாக வந்து இருக்கும். அந்த மிட்ரேஞ்ச் பஞ்சுங்கிறது பயங்கரமாக இருக்கும். அண்ட் த்ரூ அவுட் த த்ராட்டில் நீங்கள் வந்து ஃப்ரம் 0 to 12,000 வரையும் ரேஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே லீனியராக செம்மையாக வந்து ஏறும், கொஞ்சம் கூட வந்து ஜர்க்கினஸே இல்லாமல். அதுதான் ஹோண்டாவுடைய ஒரு சூப்பரான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுவிச்சஸ் எல்லாமே வந்து டாகுல் பண்ணுறதுக்கு, மெனுவை டாகுல் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிச்சஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டாப் நாச் குவாலிட்டின்னு சொல்லி ஆகலாம். ஸோ இங்கே ஹார்ன் சுவிட்ச், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், மெனு டாகுல், அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஒன் ப்ரெஸ் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஹசார்ட் சுவிட்சோட லைட் வந்து இருக்குது. அண்ட் த்ராட்டில் பொறுத்த வரைக்கும் செம்ம டைட்டாக இருக்குது. அதுதான் வந்து ஒரு அந்த பவர் பைக், அந்த பவர் ஃபீல் வந்து இப்படி முறுக்கும் போது அப்படி டைட்டாக இருந்தால் தான் அந்த ரா பவர் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து இங்கே செம்ம ஈஸியான லூஸான ஒரு கிளச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லூஸான ஒரு கிளச் இருக்கும்போது டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு பெருசாக ஸ்ட்ரெயினே ஆகாது. அது ஒரு பெரிய ஒரு விஷயம், அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ இது அட்ஜஸ்டபிள் கிடையாது, இந்த பக்கம் வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ வண்டியோட கீ அப்படிங்கிறது தான். ஸோ வண்டியோட கீ போடுற பொசிஷன் யூரோப்பியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அதே பொசிஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்க் பக்கத்தில். அண்ட் எஸ், ஸோ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டை விரும்புகிறீங்க, அதாவது ஒரு 600 சிசியில் ஒரு த்ரில்லிங்கான பர்ஃபார்மன்ஸ் வேணும், அதே சேம் டைம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் மிட்ரேஞ்ச் வேணும், பட் சேஃபான ஒரு பைக் வேணும், ப்ராக்டிக்கலான ஒரு பைக் வேணும்னா 650R வந்து ஒரு நல்ல பைக். அதான் இந்த பைக்கை வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு குறையாமல் அப்படியே இருக்குது. இந்த பைக் டேரெக்டாக வந்து ட்ரைடன் 660 அதோட வந்து காம்படேட் பண்ணும், GSX 8R அதோடைய காம்படேட் பண்ணும், Yamaha R7. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு காம்படிஷன் சொல்லலாம். 2015 ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆச்சு. 650F வந்துச்சு, R வந்துச்சு. ஸோ கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான இருக்க ஒரு பைக் அப்படின்னு சொன்னால் 650 வந்து சொல்லியே ஆகணும். அண்ட் இந்த வருஷம் மோர் எலக்ட்ரானிக்லி அப்டேட்டட் அண்ட் அதுக்கப்புறம் டிசைன் வைஸ்லேயும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் இந்த வண்டியோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம நிச்சயமாக யோசிக்கலாம். அண்ட் பில்லியன்ஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஷார்ட்டர் ரைட்ஸ்க்கு பில்லியன்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த வண்டியோடைய எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது, அந்த இன்லைன் ஃபோர் ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோண்டா CBR 650R 2025 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வண்டி இப்போ டெலிவரிக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை ஷோரூமில் இந்த வண்டியோட புக்கிங்ஸும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்வேந்தன், அதாவது ஷோரூமுடைய டீம் லீடர். ஸோ இவர் நமக்காக வந்து ஸ்பெஷலாக பெர்மிஷன் கொடுத்துருக்காரு வண்டியை ரிவ்யூ பண்ணுறதுக்காக. அண்ட் இப்போது இந்த இன்லைன் 4 வாய்ஸ் எப்படி இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் சார். ஸோ
ஸோ வண்டியோட ரெவ்ஸ் கேட்கும்போதே வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். ஸோ ரொம்ப லீனியரான ஒரு பவர் டெலிவரி, அதே மாதிரி அந்த ரொம்ப ஸ்வீட்டஸ்டான ஒரு இன்லைன் ஃபோரோட சவுண்ட் அப்படிங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ எஸ், இது ஒரு ஜென்டில்மேன் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதுக்கான காரணம் என்னன்னா, ரொம்ப அக்ரெசிவ் கிடையாது, அட் த சேம் டைம் வந்து வீக்கும் கிடையாது. பவர்ஃபுல்லான ஒரு பைக். இட்ஸ் பெஸ்ட் ஃபார் மிடில் வெயிட் செக்மெண்ட் கேட்டகரியில் ஒரு அப்டேட் தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக இந்த பைக் நம்ம போகலாம். அண்ட் வண்டியோட ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15.4 லிட்டர் ஃபியூல் டேங்க். அண்ட் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 25 கிலோமீட்டர்ஸ். 650Rல 25 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் அப்படிங்கிறது அமேசிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பெரிய ஒரு அப்ரிஷியேஷன். அண்ட் இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னையில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12 lakhs வந்து வருது. ஸோ 12 lakhsக்கு இன்லைன் 4ல் ஒரு 650cc ஃப்ரம் ஹோண்டா அப்படின்னும் போது இது வேல்யூ ஃபார் மணியா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை வீடியோ பெறுவது நான் நவீன். டாடா.